பார்த்து சொல்லு. நான் பார்க்க ஆன்ட்டி மாதிரியா இருக்கேன்? ஆமாம், அப்படிதான் இருக்கீங்க. ஆனால் ஆண்டியை தான் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். ஆகாஷ், ஆகாஷ், என்னாச்சு? இல்லடா அந்த ஷேவிங் க்ரீம் எடுத்துட்டு போலான்னு வந்தேன். எடுத்துக்கிறேன். டேய் ஒரு நிமிஷம். அது அந்த க்ரீம் எக்ஸ்பயர் ஆயிடுச்சுப்பா, அதனால நான் அதை டிஸ்போஸ் பண்ணிட்டேன். சரிடா, நான் புதுசு வாங்கிக்கிறேன். வரேன். நீங்க இங்கிருந்து போயிடுங்க. அட நீங்க சீக்கிரம் கொஞ்சம் வெளியே போயிடுங்க ப்ளீஸ். கொஞ்சம் சீக்கிரமா போங்க. அட அட போங்க தயவு செஞ்சு ப்ளீஸ். ப்ளீஸ் சீக்கிரம் போங்க. ஓ அம்மா, இன்னைக்கு ரீமாவோட பர்த்டே. அதனால நான் என்ன நினைச்சேன்னா, நாங்கள் ஒரு லாங் டிரைவ் போட்டுமா? வாவ், தாராளமா போயிட்டு வாப்பா. ஊரை சுத்தி பார்க்க வேண்டிய வயசு தானே இது. 4 இடத்துக்கு போ, ஜாலியா என்ஜாய் பண்ணு. தேங்க்யூம்மா. ஆகாஷ், இன்னைக்கு நைட் நீ வீட்லயே இரு, அம்மாவை கவனிச்சுக்க. கண்டிப்பா. ஜில்லு, சொல்லுங்க மேடம். நீ உன் மாமா வீட்டுக்கு போகணும்னு அடிக்கடி சொல்லிட்டே இருப்பல. ஆமா மேடம். நீ ஒரு வேலை செய். இன்னைக்கு நீ உன் மாமா வீட்டுக்கு போயிட்டு வா. மேடம் இப்ப இல்ல மேடம், அங்க போறதுக்கு பஸ் கிடைக்காது. நாளைக்கு காலையில போயிடுறேன். நீ எதுக்கு பஸ்ல போய் கஷ்டப்படணும்? ஜாலியா டாக்ஸில போ. டாக்ஸிக்கான பணத்தை நான் கொடுத்துடுறேன். இதை வச்சுக்கோ. அட வாங்கிக்கோ. சொந்த பந்தங்களை அடிக்கடி போய் பாத்துக்கணும். சந்தோஷமா போய் பாத்து. தேங்க்யூ மேடம். நீங்க என் உயிரை எடுத்துருவீங்க போல இருக்க ஆண்டி. பிரமாதம். இந்த வயசுல கூட யாரும் இவ்வளவு அழகா இருக்க முடியுமா என்ன? என்னன்னா வைன் மாதிரி. அதுக்கு வருஷங்களாக ஆக அதோட போதை அதிகமாயிடும்.
சில பேரை பார்க்கும்போதே போதை தலைக்கேறும். அந்த மாதிரி உங்களை பார்க்கும்போது பைத்தியம் பிடிச்ச மாதிரி இருக்கு. ஹலோ மேடம், டைம் பாத்தியா? இன்னைக்கு நீ எவ்வளவு லேட்டா வந்திருக்க? வீட்டு வேலைலாம் அப்படியே கிடக்குது. இன்னும் நீ பாத்திரம் கழுவல, சமையல் கூட பண்ணல. நீ என்னடா ரொம்ப ரிலாக்ஸா வந்துட்டு இருக்க? ஆமா, இன்னைக்கு எனக்கு நிறைய வேலை இருக்கு. ஆனா வேலை செய்யறதுக்கு எனக்கு சுத்தமா மூடு இல்ல. பொதுவா எனக்கு வேலை செய்யறதுக்கு மூடே வராது. ஆனா சம்பத்துக்காக மட்டும்தான் செய்யறேன். இப்பத்துல இருந்து நீங்க எனக்கு ஒரு வேலை செய்யுங்க. இனிமே வீட்டு வேலை எல்லாத்தையும் நீங்களே செய்யுங்க. எனக்கு சம்பளத்தை மட்டும் கொடுத்துருங்க. அதுவும் பெரிய அமௌண்ட்டா கொடுங்க. ஏண்டி, உனக்கு என்ன பைத்தியமா? என்ன ரொம்ப திமிரா தெரவட்ட பேசிருக்க? எந்திரி எந்திரி முதல்ல. உங்க மாமா வீட்டுக்கு போயிட்டு வந்ததுல இருந்து ரொம்ப திமிரா பேசிட்டு இருக்க. எந்திரி. என்ன பண்ணிட்டு இருக்க? போய் வேலையை பாரு போ. மாமா வீட்டுக்கு நேத்து போகவே இல்ல, தெரியுமா உங்களுக்கு? நான் இங்கதான் இருந்தேன். அப்புறம் நீங்களும் ஆகாஷும் வீட்ல தானே இருந்தீங்க. நீ வீட்ல இருந்தியா? ஆனா நான் உன்னை இங்க பார்க்கவே இல்லையே. கண்ணுல படாம பதுங்கி இருந்தேன். நான் இங்க இருக்கேன்னு சொல்லியிருந்தா இந்த வீடியோ எப்படி எடுக்க முடியும்? அப்புறம் உங்களை லம்பா பணம் கேட்டு எப்படி பிளாக்மெயில் பண்ண முடியும்? 4 லட்சம் ரூபாய் வேணும் மேடம், அதுவும் ஒரே வாரத்துல. 4 லட்சமா? அது 4 லட்சம்ங்கிறதுல அப்படி அப்படியே பேசி குறைக்கலாம் நினைக்காதீங்க மேடம். பணத்துக்கு ஏற்பாடு பண்ணுங்க. 10 வருஷமா உங்களுக்கு நான் தான் பிரேக்ஃபாஸ்ட் ரெடி பண்ணிட்டு இருக்கேன். இன்னைக்கு நீங்க உங்க கையால எனக்கு பிரேக்ஃபாஸ்ட் ரெடி பண்ணுங்க. நான் கனவுல கூட நினைச்சு பார்க்கல இந்த ஜில்லு இவ்ளோ பெரிய கேடியா இருப்பான்னு. இப்போ நம்மள அவ பெரிய பிரச்சனையில எழுதி விட்டுட்டாலே. சமீர் என் மேல ரொம்ப பெரிய அளவுல நம்பிக்கை வச்சிருக்கான். ஆக்சுவலா அவன் என்ன சொன்னாலும் நம்ப மாட்டான். ஆனா சில்லோட்ட நம்மளோட வீடியோ இருக்கு. எப்படியாவது அவகிட்ட இருக்க அந்த வீடியோவை டெலீட் பண்ணி ஆகணும். அப்பதான் நம்ம தப்பிக்க முடியும். அத எப்படி பண்றது? யோசிச்சு பிளான் பண்ணலாம். நான் ஒரு முடிவே பண்ணிட்டேன். ஏய் ஜில்லு, எப்படி இருக்க ஜில்லு? உன்னை பார்த்து ரொம்ப நாள் ஆச்சே. ஆமா, அது என்னன்னா நான் கொஞ்சம் பிஸியா இருந்துட்டேன். ஆமா, இது என்ன புது போனா? உன்னோட மேடம் தீபாவளி போனஸ உனக்கு அட்வான்ஸா கொடுத்துட்டாங்களா என்ன? போனஸ் இல்லம்மா, எனக்கு லாட்டரி அடிச்சிருக்கு. லாட்டரி. போன் டேமேஜ் ஆச்சு சொன்னல. நீ கவலைப்படாத, இத வச்சுக்கோ. என்னுடைய பழைய போன் வச்சுக்கோ. நிஜமாவா? ஆமா. சரி, அப்ப நான் கிளம்புறேன். மேடம், நீங்களா? 4 லட்சம் ரூபாய்க்கு ஏற்பாடு பண்ணிட்டீங்களா? நான் கொடுத்த அந்த 1 வார டைமோட கடைசி நாள் இன்னைக்குதான். என்னோட போன் என்ன விடு. மேடம், மேடம் என்னோட போன். பாஸ்வேர்ட் என்கிட்ட சொல்லுடி. சொல்ல மாட்டேன். பாஸ்வேர்ட் சொல்ல போறியா? சொல்ல மாட்டேன். பாஸ்வேர்ட் சொல்லுடி. பாஸ்வேர்ட் சொல்லுடி. சொல்லுடி, இல்லனா உன்னை சும்மா விட மாட்டேன். சொல்லு. உனக்கு என்கிட்ட 4 லட்சம் வேணுமா? ஒழுங்கா அந்த பாஸ்வேர்ட் சொல்லுடி. சொல்லுடி. சொல்லுங்கறல. என்னையா நீ வீடியோ எடுக்கற? ஒண்ணு சொல்லுடி. சொல்லு. சொல்லுங்கறல. சொல்லுடி. சொல்லுடி கிட்ட. சொல்லு. அட, அவ செத்து போயிட்டா. நான் ஒன்னும் அவளை கொல்லல. அப்புறம் நம்ம எல்லார்கிட்டயும் சொல்லிடலாம்.
சம்பளம் ஜாஸ்தி வேணும்னு அடப்பிடிச்சால, அதனால அவளை வெளியே அனுப்பிட்டோம்னு நம்ம சொல்லிடலாம். வேலையை விட்டு போயிட்டான்னு சொல்லிடலாம். இந்த சடலத்தை நம்ம எங்கேயாவது மறைச்சிடலாம். காட்டுல எங்கேயாவது போய் புதைச்சிடலாம். இந்த போனை கூட நம்ம உடைச்சு போட்டுடலாம். நீ டென்ஷன் எதுவும் ஆகாது, ஒன்னும் ஆகாது. அட நீ என்ன யோசிக்கிற? முதல்ல நீ அவளை தூக்கு தூக்கு. ஆகாஷ், இன்னைக்கு நான் புது சாரி கட்டியிருக்கேன். ஆனா நீ தான் என்ன திரும்பி கூட பார்க்க மாட்டேங்கிற. நம்ம 2 பேரும் சேர்ந்து ஒருத்தரை மர்டர் பண்ணிருக்கோம். நீ என்னடா சாரியை பத்தி பேசிட்டு இருக்க? நம்ம இப்ப வெளியே இருக்கோம். கொஞ்சம் மெதுவா பேசு. சில்லோட முகம் அடிக்கடி என் முன்னாடி வந்து நிக்கிற மாதிரி இருக்கு. எனக்கு பயமா இருக்கு. இதுல பயப்படுற அளவுக்கு ஒண்ணுமே இல்ல. அப்புறம் இன்னொரு விஷயம், அந்த விஷயத்த நம்ம சந்தோஷமா இருக்கிறதுக்காக தானே பண்ணோம். நான் உன் மேல பைத்தியமா இருக்கேன் தெரியுமா? அப்புறம் என்னால நீ இல்லாம என்னால வாழவே முடியாது. நீயும் என்ன காதலிக்கிறியா? அடா ஆமா. எனக்கு உங்களை ரொம்ப பிடிச்சிருக்கு. சரி வாங்க. ஓகே. ஒவ்வொரு தடையும் ரொமான்ஸ் பெட்ரூம்ல மட்டும் தான் பண்ணணுமா என்ன? நம்ம வீட்ல இருக்கிற ஹால்ல கூட பண்ணலாம்ல. ஹால்ல சோஃபா கூட இருக்கு. அப்புறம் இந்த சோஃபா இருக்கு பாரு, அது ரொம்பவே ஸ்ட்ராங்கா இருக்கு. ஆனா சமீர் சமீர் அவனோட கேர்ள் ஃப்ரெண்டை கூட்டிட்டு லாங் டிரைவ் போயிருக்கான். அப்புறம் ஜில்லு மேல போயிட்டான். எங்க அம்மா கிட்ட இருந்து விலகிடுறா ராஸ்கல். சமீர், சமீர் நான் சொல்றத கேளு. சமீர், சமீர் நான் சொல்றத கொஞ்சம் கேளு சமீர். சமீர் பொறுக்கி ராஸ்கல், உன்னை நான் நண்பன்னு நினைச்சேன்டா. உனக்காக நான் வேலை வாங்கி கொடுத்தேன், என் வீட்டுல தங்க வச்சேன். ஆனா நீ சமீர் நான் சொல்றத கொஞ்சம் புரிஞ்சுக்கோ. நீ நினைக்கிற மாதிரி ஒண்ணும் இல்ல. சமீர் அவனை விடு, அவனை விடு சமீர். சொன்னா கேளு சமீர். ஆமா, எனக்கும் ஆகாஷ்க்கும் நடுவுல அஃபேர் இருக்கு. அப்படி இருந்தா என்ன தப்பு? அம்மா, ஆகாஷ் என்னோட ஸ்கூல் டைம் ஃப்ரெண்டு. உங்களுக்கு அஃபேர் வச்சுக்கணும்னா உங்க வயசுக்கு தகுந்த மாதிரி வச்சுக்கலாம்ல. வாய் மூடு. நான் உன்னோட அம்மா. நான் என்ன செய்யணும் செய்யக்கூடாதுன்னு நீ எனக்கு அட்வைஸ் பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது. புரியுதா உனக்கு? இப்படி கத்தனால செஞ்சதெல்லாம் சரி ஆயிடாது. நீங்க எந்த தப்பு பண்ணலனா அப்ப நீங்க முதல்ல என்கிட்ட சொல்லிருக்க வேண்டியதானே. உங்களுக்கே தெரியும் உங்க உறவு எவ்வளவு தப்பானதுன்னு, எவ்வளவு மோசம்னு. சமீர், நீ உங்க அம்மா கிட்ட இப்படி எடுத்துறிஞ்சு பேசாத. ஏய், நாங்க பேசும்போது நீ இடையில வராத. உன்னோட மூட்டை முடிச்செல்லாம் கட்டிட்டு இங்க இருந்து கிளம்புற வெளியே பார். அவன் எங்கேயும் போக மாட்டான். ஆகாஷ் இனிமே இங்கே தான் இருப்பான். அதுல உனக்கு ஏதாவது ப்ராப்ளம் இருந்தா நீ இதை விட்டு விட்டு வெளியே போ. அம்மா, நீங்க ஏன் இப்படி பேசுறீங்க? நீங்க உங்க புள்ளைய ஒதுக்கி வச்சுட்டு அவனுக்கு போய் சப்போர்ட் பண்றீங்க. உங்களுக்கு தான் தெரியல, ரீமா வீட்ல இருந்து கல்யாண விஷயம் பேசுறதுக்கு வரேன்னு சொல்லியிருக்காங்க. ஒருவேளை அவங்களுக்கு இந்த விஷயம் தெரிஞ்சு போச்சுன்னா ரீமாவை இந்த வீட்டுக்கு கல்யாணம் பண்ணி அனுப்ப மாட்டாங்க. ஏன்னா அவளோட மாமியார் தப்பான உறவு வச்சிருக்காங்க. அப்படியா? நீயும் ரீமாவும் எது செஞ்சாலும் அது மட்டும் கரெக்டா? அதே விஷயத்தை நாங்க செஞ்சா அது தப்பா? எனக்கு அதை பத்தி எல்லாம் எந்த கவலையும் இல்ல. நீ அப்புறம் உன்னோட கேர்ள் ஃப்ரெண்ட், அப்புறம் அவளோட அப்பா அம்மா என்னை பத்தி என்ன நினைச்சாலும் எனக்கு அதை பத்தி கவலை இல்ல. நான் என் லைஃபை என் இஷ்டப்படிதான் வாழ்வேன். நானும் ஆகாஷும் ஒருத்தர் ரொம்பவே விரும்புறோம். அவன் இனிமே இங்கதான் இருப்பான், இதே வீட்டுல தான் இருப்பான், ஏன் கூட தான் இருப்பான். இதுல உனக்கு ஏதாவது ப்ராப்ளம்னா நீ என்ன பண்ணணும்னு நீயே யோசிச்சுக்கோ. வா ஆகாஷ்.